வணக்கம். என் பேர் தனலட்சுமி பிரேம்குமார். நான் வேடப்பட்டியில் இருக்கிற பிஎஸ்டி ஸ்கூல்ல என் குழந்தைங்க படிக்கிறாங்க. அங்கே கோச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ்ஸும் அதே மாதிரி நம்மகிட்ட ரொம்ப இயல்பாக நடந்துக்கிறாங்க. குழந்தைகளுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. நம்மளே வீட்டில் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பத்திரிக்கையோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ கொடுத்தா சகலமாக படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு படிக்கிறது நம்ம கோச்சிங் சூப்பராக கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி சொல்லி படிக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட இருக்கிற திறமை இங்கே பிஎஸ்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தைகிட்ட இவ்வளோ திறமை இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஒவ்வொரு காலையில பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங்ல பிரேயர் மீட்டிங்ல இன்னைக்கு நீங்க தான் ஸ்போக்கன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிஸ் நைட்டே அனுப்பிடுறாங்க போன்ல. அப்ப அனுப்பும்போது குழந்தைங்க அதை சொல்லி சொல்லி பார்த்து நம்ம கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அதே மாதிரி திருக்குறள் ஆகட்டும் எல்லாமே சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு அது ரொம்ப இதா இருக்கு. அப்ப மிஸ்ஸும் படிக்காத குழந்தைகள் இருந்தாலுமே அவங்கள ரொம்பவே இம்ப்ரூவ் பண்றாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருந்தாலும் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல ஆகட்டும் இல்ல தனியா ஏதாவது பேரண்ட்ஸை கூப்பிட்டு மிஸ் உங்க பொண்ணு இந்த சப்ஜெக்ட்ல இதா இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, நாங்களும் ஸ்கூல்லையும் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அது ரொம்பவே இதா இருக்கு. மிஸ் பாத்தீங்கன்னா மிஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப இயல்பா நடந்துக்கிறாங்க. அதாவது நான் டீச்சருங்கிற ஒரு இது இல்லாம ரொம்ப நம்ம கிட்டே நல்லா இதா பேசுறாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயும் நிறைய போட்டி நிறைய இது எல்லாமே வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நல்லா ஒரு இதா இருக்கு. அதே மாதிரி பெண் குழந்தைகளா இருக்கிற பேரண்ட் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை நம்ம இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறமே, இந்த ஸ்கூல்ல பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யாருமே யோசிக்க வேண்டாம். பிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் முழுமையா பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உள்ளேயே நம்ம வரோம் அப்படின்னா ஒரு பேரண்டாவே இருந்து நம்ம வரோம் அப்படின்னா செக்யூரிட்டி என்ன ஏது, நீங்க எங்க போறீங்க, எந்த கிளாஸ் போறீங்க, உங்களுக்கு தெரியுமா, இங்க போங்க அங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம குழந்தை நல்ல ஸ்கூல்ல தான் இருக்காங்க, நம்ம நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா உணரலாம். ஏன்னா இங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கு. எதுவுமே குழந்தைங்க அனாவசியமா வெளியே போறதோ இல்ல அனாவசியமானவங்க யாரும் உள்ள வர்றதுக்கோ எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பிஎஸ்டில நல்ல கோச்சிங் நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. இந்த ஸ்கூல்ல என்ன பிடிச்சதுக்குன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம மாங்கன்னு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் எல்லாத்தையும் டீச்சர்ஸே சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால பேரண்ட்ஸுக்கு முக்கால்வாசி வேலை குறைஞ்சு போகுது. அவங்க கரெக்டாக எழுதுறாங்களா நம்ம பார்த்தா மட்டும் போதும். அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டான டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. மற்றபடி பிஹேவியர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. மரியாதையா எப்படி பேசுறது, மரியாதையா நடந்துக்கிறது, சாப்பிட்றது எப்படி முதல் கொண்டு நல்ல நமக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு நல்ல இதுவா பிஹேவியரா நல்ல இதுவா இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூல்ல. வணக்கம், என்னோட பேர் பிரியா, என் பொண்ணு பேர் ஹீரண்யாஸ்ரீ. என் பொண்ணு வேடப்பட்டியில் இருக்கிற பிஹெச்சி பிரைமரி ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியமில். மற்ற இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்கள விட இங்கே நல்லாவே சொல்லித்தராங்க, நல்லா படிக்கிறாங்க, சென்டென்ஸ் எல்லாம் நல்லா எழுதுகிறாங்க. மிஸ்ஸும் வாட்ஸ்அப்பில் அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் மிஸ் அனுப்பிடுவாங்க. பாலர் சபா மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் மிஸ் அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, அப்புறம் பாலர் சபா, ஸ்கூலில் நடக்கிற பாலர் சபா, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டு, அப்புறம் இதெல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுறாங்க. அதனால் வாட்ஸ்அப் இருக்கிறது எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாப்பாவும் சொல்கிறத விட வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தினம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வணக்கம், என்னோட பேர் அமுதவள்ளி. என்னோட பையன் பேர் பி சத்தியமூர்த்தி. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். கோச்சிங் நல்லா இருக்குது. இங்கே கிடைக்கிற அரசு நலத்திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கிது. ஃப்ரீயாக நோட் புக்கு, புஸ்தகம், கலர் பென்சில், செப்பல்ஸு, பேக்ஸு எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. எங்கள் பையன் எந்த ஒரு செலவு இல்லாமல் கவர்மெண்ட் கிடைக்கிற சலுகையினாலும் நல்ல இதாக படிக்கிறான். ஒழுக்கம் எல்லாமே நல்லா நீட்னஸாக நல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் இது. அதனால எங்கள் இதே மாதிரி எங்கள் பையனையும் 2 பசங்களும் இங்கேயே படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலில் பெரிய கம்ப்யூட்டர் லேப் இருக்குது. சின்ன கிளாஸ்லேருந்து பெரிய கிளாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் சொல்லித்தராங்க. பசங்களே கம்ப்யூட்டர் நல்லா பண்ணுறாங்க. அதை பார்த்தா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா சொல்லித்தராங்க, கவனம் செலுத்துகிறாங்க. ஸ்போர்ட்ஸு, கராத்தே கிளாஸு எல்லாமே சொல்லித்தராங்க.